நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகாதேவி கணேஷ்குமார். இப்போ சமீபத்தில் நடிகர் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்த செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. ஏன்னா சின்ன வயசு, 48 வயசில் அவர் இறந்துட்டார். அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது. இந்த வயசில் இறந்துட்டார், என்ன அவரோட ஜாதக நிலை எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம். போட்டு பார்க்கலாம், அவரோட டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கூகுளில் பார்க்கும்போது அவரோட டைம் இல்லை, பிறந்த டைம் இல்லை, டேட்டு மட்டும் இருந்தது. டேட் ஆஃப் பர்த் 11th செப்டம்பர் 1976 அப்படின்னு இருந்தது. அதுபடி நான் உடனே ஒரு மொபைல் ஆப் ஆஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு அதில் போட்டு பார்த்த அந்த கிரக நிலைகளை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது ஆயுள் எப்படி இருக்குது, அதாவது ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு மனசில் ஒரு சங்கடமான ஒரு நிலையில் தான் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் டக்குன்னு அந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் போட்டேன். சந்திரா லக்னத்தை மட்டும் எடுத்து பலன் பார்த்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவருக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், அது அன்றைக்கி முழுசுக்குமே ரேவதி நட்சத்திரம் இருந்திருக்கு. நான் போட்ட டயத்தில் மீன லக்னம், உதய லக்னம் மீனமாக விழுந்தது. இந்த சந்திரன் ராசி சந்தியில் இருக்கார், 29 டிகிரியை கடந்துட்டார் ராசி சந்தி. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் கண்டாந்த பாதம், கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். 9 மணியை தாண்டிடுச்சுன்னா அஸ்வதி நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வதியோட ஆரம்ப பாகையுமே கண்டாந்த நட்சத்திரம் தான், கண்டாந்த பாதம் தான், முதல் பாதம் கண்டாந்த பாதம் தான். அப்போ இந்த சந்திரனோட நிலை வலுவிழந்து தான் இருக்குது. ஒரு ஜாதகருக்கு மன வலுவையும் உடல் வலுவையுமே கொடுக்கறது சந்திரன் தான். சந்திரன் ஜாதகத்தில் ஓரளவுக்காவது கொஞ்சம் வலிமை இருக்கணும், குறைந்தபட்ச வலுவை விட குறைஞ்சிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது தேய்பிறை சந்திரன், சூரியனுக்கு 8ஆம் இடத்துல வந்துட்டார் சந்திரன். தேய்பிறை சந்திரன் பாவ சந்தியில் இருக்கார், கேதுவை பார்த்து போகிறார். ஒரு விஷயம், அதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு ஆய்வு சொல்கிறேன். இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் என்ற இடத்துக்கு ராசிக்கு அதிபதி குரு. அவர் இந்த 6ஆம் இடத்தோட சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கார், கார்த்திகையில். சூரியன் வலுத்திருக்கார். ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானாதிபதி வலுத்தா சங்கடங்களும் கஷ்டங்களுமே அதிகமாக இருக்கும். என்ன ஒரு வகையான படைபலத்தோடு ஒருத்தர் அமைய பெற்று இருந்தாலுமே உடல்நலக் குறைகளும் சங்கடங்களும் எதிரிகளுமே ஓரளவு தொந்தரவு அதிகபட்சமாக இருக்கும். அதாவது மறைவு ஸ்தானாதிபதியில் கொஞ்சம் வலு கம்மியாக தான் இருக்கணும். 2வது நட்பு அப்படிங்கிற நிலையிலேருந்து ஏதோ ஒரு சுபகிரகத்தோட பார்வையில் இருந்தான்னா நலமானதாக இருக்கும். இப்போ இந்த 6க்கு அதிபதி நட்சத்திரத்தில் இருக்காரா, ராசி அதிபதி ஒரு மிதமான ஒரு பலத்தில் தான் இருக்கார் குரு. இப்போ ஒரு ஜாதகருக்கு ஆயுளை கொடுக்கறதுக்கு முக்கியமான கிரகங்கள் புதன், சுக்கிரன், குரு தான். இப்போ குரு ஒரு மிதமான பலத்தில் தான் இருக்கார். அதாவது ஆறுக்குறையனோட சாரத்தை இந்த ராசி அதிபதி வாங்குறார், அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இருக்கிற இடமோ பகை தான், பகை ஸ்தானத்தில், அதாவது சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். ஆனால் இந்த சுக்கிரன் வலுவில்லை, நீசத்தில் இருக்கார். அதாவது சாரம் கொடுத்தவன் நீசமாயிட்டார். இருக்கிற இடமும் பகைஸ்தானம், வாங்குகிற சாரமும் சூரியனோட சாரம், 6க்கு அதிபதியோட சாரம். அப்போ இது ஓரளவுக்கான பலத்தில் தான் இந்த குரு இருக்கார். அப்போ இந்த குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்களுமே ஓரளவுக்கு குறைந்தபட்ச வலுவை விட கீழே போயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா ஆயுள் சிறப்பாக சொல்லும்படியாக இருக்காது. அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த சுக்கிரன் நீச இடத்துல இருக்கார். இது வாதகஸ்தானம், இந்த லக்னத்துக்கு வாதகஸ்தானம். வாதகஸ்தானம் 2வது. இந்த சுக்கிரனும் புதனுமே இந்த ராசிக்கு மாரகாதிகள். இந்த சுக்கிரன் புதன் மாரகாதியாக வர்றாங்க. இப்போ நடப்பு தசா செவ்வாய் தசா.
இந்த செவ்வாய் வந்து இந்த மாரகாதிகள் சம்மந்தப்பட்டு தசை நடத்துது. தசை நடத்துறது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே இந்த புதன் பாருங்கள், புதன் வந்து உச்ச வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வக்ரகதியில் இருக்குது. உச்ச வீட்டில் வக்ரகதியில் இருக்கிற கிரகம் வந்து வலுவை இழந்துடும். இப்போ இந்த புதன் இருக்கிற நட்சத்திரம், இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரநாதனும் வலுவில்லை. இங்கே இருக்கிற ஆயிலை கொடுக்கக்கூடிய சனி பகவானுமே பகை வீட்டில் இருக்கார். அவர் நின்ன நட்சத்திரம் வந்து ஆயில்யம், அவருமே வலுவில்லை, உச்ச வீட்டில் வலுவிழந்துட்டார். வாதகாதி வேறு, சாரம் வேறு. அப்போ இந்த வாதகாதி சம்மந்தப்பட்ட இந்த செவ்வாய் புதன், செவ்வாய் சுக்கிரன், இந்த 2 கிரகங்களுமே வாதகாதி சம்மந்தப்படுது. 2வது செவ்வாய் நடத்துகிற தசாநாதனுமே வாதகஸ்தானத்திலேருந்து இந்த மாரகர்களோட சம்மந்தப்பட்டு தான் தசை நடத்துகிறார். செவ்வாயுமே இருக்கிறது சந்திரனோட நட்சத்திரம் தான். அப்போ இது பாருங்கள், இப்போ இந்த சுக்கிரன் நீசமாயிட்டாரா, இடம் கொடுத்தவன் வலுத்துட்டானா நீச பங்கமாகும்னு நம்ம நினைப்போம். ஆனால் புதன் வந்து வலுவாக இல்லை. அவரே வலுவாக இல்லைங்கிறப்ப அப்புறம் எப்படி சுக்கிரனுக்கு வலு கிடைக்கும்? இவர் நல்லா வலுவாக இருந்தார்ல, இவருக்கு ஓரளவுக்கு அது வலு கிடைக்கும். அப்போ இந்த 2 கிரகங்களுமே வலு விழுந்துருச்சு. ஆக குருவும் மத்திமத்துக்கு கீழே ஒரு வலுவு தான். சனியுமே அந்த ஆயில்யம் நட்சத்திரம் புதன் வலுவில்லை, இடமும் பகைஸ்தானம். அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரனும் வலுவில்லை, புதனும் வலுவில்லை. இந்த 3 கிரகங்களுமே வலுவற்ற நிலையாயிடுச்சு. 2வது வாதகஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த கிரகங்கள் வந்து சிறந்த வலிமையை பெறலை. அதாவது ஆயிலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சிறப்பான ஒரு முறையில் வந்து இல்லை. 2வது 2ல் 8 கேதுவும் 8ல் ராகு பகவானும் இருக்குது. இனி மற்ற விஷயங்கள் தனி. இப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பாருங்கள், இது வந்து கிரக யுத்தம். கிரக யுத்தத்தில் சுக்கிரன் மாட்டுது. அதாவது அட்டமாதிபதி, முக்கியமாக அட்டமாதிபதி, ஆயிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நீசம். காரகரும் வலுவில்லை. அதாவது அவரும் ஆயிலிய நட்சத்திரத்திலேருந்து லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பகை பெற்ற நிலையில் தான் இருக்கார். இப்போ இந்த சனி பகவானோட பார்வையுமே இந்த இடத்துக்கு விழுது. சுக்கிரன் புதன் இந்த கிரகங்கள் மேலே பார்க்குறார், 3ஆம் இட பார்வையாக பார்க்குறார். குரு பகவானோட பார்வை 5ஆம் இட பார்வை இந்த கிரகங்களுக்கு இருந்ததுனால ஒரு மத்தியமமான வயசு வரை ஒரு இந்த லக்னாதிபதி கொடுத்த, அதாவது இந்த ராசியாதிபதி கொடுத்த ஆயுள் தான் இது வரைக்கும். மற்றபடி இந்த புதன் சுக்கிரன் வந்து சுத்தமாக வலுவில்லை. அதோட இந்த செவ்வாய் வந்து அதாவது 9 மணிக்கு உள்ளே பிறந்திருந்தான்னா இந்த ராசியாக வரும். 9 மணியை தாண்டி பிறந்திருந்தானா இங்கே வந்துடும் சந்திரன் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு. அப்போ இந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த இடத்துக்குள்ள வச்சு சொல்கிற பலனை விட இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா, சந்திரன் இந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா இதை விட சங்கடமான பலன்கள் தான். இப்போ இந்த செவ்வாய் வந்து யாராக வருவார்னா லக்னாதிபதி ப்ளஸ் அட்டமாதிபதியாக வருவார். அப்போ 2க்கும் உரிய கிரகம் லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆயிலை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சி வலுவிழந்துடுறார். அதாவது இவர் வலு விளக்குறாரு அப்படிங்கிறத விட நல்லது செய்கிறதுக்கான இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். 1-8 அதாவது லக்னாதிபதியே ஜாதகரை வந்து இது பண்ணுவார், அதாவது வலுவிளக்க செஞ்சிருவார். அந்த ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது, இந்த செவ்வாய் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த 6ஆம் இடத்துலையுமே நீசமான சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியே உச்சம் பெற்ற நிலையில் வக்ரம். அப்படிங்கிறப்ப இது எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் போய் வலுவற்ற நிலையாக வந்துடுச்சு. இப்போ இந்த தசை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 1-8 அதிபதி தசை 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு அந்த கிரக தசை நடப்பு தசாவோ அல்லது கிரகங்களோ எந்த இதுவுமே வலுவில்லை. முக்கியமாக இந்த புதன் வலுவிழக்கிறது, சுக்கிரன் வலுவிழக்கிறது, சனி ஆயுள் காரகன் வலுவிழக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி நீசமாகிறது, இந்த லக்னாதிபதியை வந்து சுப கிரகங்கள் பார்க்காம இருக்கிறது. அதாவது லக்னாதிபதிங்கிறது ராசியாதிபதி, சுப கிரகங்கள் பார்க்கல, ஆனால் அட்டமாதிபதி லக்னத்தை பார்க்குது, இந்த ராசியை. சுக்கிரன் அட்டமாதிபதி ராசியை பார்க்குறது, செவ்வாயும் ராசியை பார்க்குறது, சந்திரன் வலுவிழக்கிறது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வகையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி நண்பர்களே.